பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவை தினகரன் மட்டுமே சந்தித்து பேசி வருகிறார். ஆட்சி அதிகாரத்திற்குள் தினகரன் கோலச்சுவதை சசிகலா உறவுகள் ரசிக்கவில்லை. அதன் விளைவாகவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவை உறவுகள் புறக்கணிக்கின்றனர் என்கின்றனர் கார்டன் வட்டாரத்தில். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனையை சசிகலாவுக்கு விதித்தது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடன் இளவரசி சுதாகரன் உள்ளிட்டவர்களும் சிறைப்பட்டனர். அவர் சிறை சென்ற மறுநாளே முதலமைச்சராக பதவியேற்றார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 25 நாட்களாக சிறையில் இருக்கிறார் சசிகலா. அவருக்கு தேவையான உடை, மருந்துகளை கார்டனில் உள்ளவர்கள் எடுத்து செல்கின்றனர். ஆனால் சசிகலாவின் உறவினர்கள் யாரையும் பெங்களூரு சிறை பக்கம் பார்க்க முடிவதில்லை. அவர் சிறைக்கு சென்ற முதல் நாளில் மட்டும் மா நடராஜன், டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் பார்க்க சென்றனர். அதன் பிறகு அவரை பார்க்க ஒருவரும் செல்லவில்லை. திவாகரன் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என ஆதங்கத்தோடு பேசினார் கார்டன் உதவியாளர் ஒருவர். இதுவரையில் 2 முறை சசிகலாவை நேரில் சந்தித்தார் டிடிவி தினகரன். முதல் முறை செல்லும் போது வழக்கு தொடர்பாக விவாதிப்பதற்காக வழக்கறிஞர்களுடன் சென்றார். அப்போது சசிகலாவிடம் சில தாள்களில் கையெழுத்து வாங்கினார். அவரிடம் சிறை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் தினகரன். அடுத்த முறை தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க வேண்டிய விளக்கம் குறித்து தெரிவிப்பதற்காக சென்றார். அப்போது அவருடன் ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கும் உடன் சென்றார். இந்த சந்திப்பில் குடும்ப உறவுகளின் தன்னிச்சையான செயல்பாடுகள் குறித்து பேசினார் தினகரன். அவர் எடுத்து கூறிய சில விஷயங்களை கேட்ட சசிகலா என்ன செய்வது என தெரியாமல் கண்கலங்கினார். அவரை ஆறுதல் படுத்திவிட்டு சென்னை வந்தார் தினகரன். இந்த சந்திப்பிற்கு பிறகு தினகரனுக்கு எதிராக கொந்தளித்தார் தீபக். பன்னீர்செல்வம் தலைமை தாங்கட்டும், தினகரன் தலைமையை ஏற்க முடியாது எனவும் சீறினார். இதன் பின்னணியில் மா நடராஜன் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியானது. தீபக்கை சமாதானப்படுத்தும் வேளையில் கார்டனில் உள்ளவர்கள் இறங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தீபக் எங்கே போனார் என்றும் தெரியவில்லை. ஆட்சி அதிகாரமும் கட்சி அதிகாரமும் தினகரன் கையில் இருப்பதை சசிகலாவின் தம்பி திவாகரன் உள்ளிட்டவர்கள் ரசிக்கவில்லை. தன்னுடைய மகனுக்கு கட்சி பதவி கேட்டார் திவாகரன். கட்சி நிர்வாகத்தை தினகரனும் கார்டன் நிர்வாகத்தை வெங்கடேஷும் கவனிக்கட்டும். குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தலையிட வேண்டாம். ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் வேளையில் இறங்கிவிட வேண்டாம் என சிறைக்கு செல்லும் முதல் நாள் உத்தரவு போட்டுவிட்டு சென்றார் சசிகலா. அந்த நேரத்தில் இவர்கள் அனைவரும் மௌனமாக இருந்தனர். எடப்பாடி பழனிசாமி பதவியேற்கும் நாளிலும் ஆளுநர் வித்யாசாகர் ராவை தனியே சந்தித்தார் திவாகரன். நாங்கள் செல்வாக்கானவர்கள் என வலிந்து காட்டிக்கொள்ள முயன்றார். இதன் பிறகு உளவுத்துறையினர் உயர் பொறுப்புக்கு தன்னுடைய சம்பந்தி ஜெயச்சந்திரனை கொண்டுவர முயற்சி செய்தார் திவாகரன். அவரையும் கரூர் தலைமை செயலகத்திற்கு மாற்றல் செய்தார் தினகரன். நீரு பூத்த நெருப்பாக இருந்து வந்த குடும்ப சண்டை வீதிக்கு வர ஆரம்பித்தது இதன் பிறகுதான். அதன் பிறகு IAS மாற்றல் உத்தரவிலும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வரவில்லை என கொதித்தனர் குடும்ப உறவுகள். இதற்கும் தினகரனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் சசிகலாவை சந்திப்பதை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டனர் என்றார் விரிவாக. பெங்களூரு சிறையில் சசிகலாவுக்கு வேண்டிய உதவிகளை அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த நாமக்கல் செந்தில் உள்ளிட்ட சிலர் செய்து தருகின்றனர். கடந்த ஆட்சியின் போது சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி உள்ளிட்டவர்கள் அடைக்கப்பட்டனர். அப்போது தினகரன் உட்பட குடும்ப உறவினர்கள் அனைவரும் பெங்களூருவிலேயே அறை எடுத்து தங்கியிருந்தனர். அவர்கள் முகத்தை பார்க்கவே ஜெயலலிதா விரும்பாத போதும் வலிந்து சென்று சிறை வளாகத்திற்குள் இவர்கள் நின்றனர். அந்த மரியாதையை கூட இவர்கள் சசிகலாவுக்கு தரவில்லை. அந்த அளவிற்கு அதிகாரத்திற்குள் நுழைய துடிக்கின்றனர். சிறை செல்வதற்கு முன்பு வரையில் இளவரசிக்கு இரத்த கொதிப்பு இல்லை. சிறை சென்ற நாளிலிருந்தே அவருக்கு இரத்த கொதிப்பு வந்துவிட்டது. 2 முறை சிறையில் மயங்கி விழுந்துவிட்டார். சசிகலாவின் அண்ணன் வினோதகனின் மகன் மகாதேவன், பாஸ்கரன், திவாகரன், சுந்தரவதனத்தின் உறவுகள் என ஒருவர் கூட சிறைக்கு சென்று சசிகலாவை சந்திக்கவில்லை. இவர்களை எல்லாம் வரவேண்டாம் என்று சசிகலா சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. தினகரனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம்தான் இந்த புறக்கணிப்புக்கு ஒரே காரணம். இவர்களை விட இன்னும் பரிதாபத்திற்குரியவராக இருக்கிறார் சுதாகரன். அவரது மனைவி, பிள்ளைகள் கூட அவரை சந்திக்க வரவில்லை. அரைக்கால் ராயரை போட்டுக்கொண்டு சிறைக்குள் வலம் வருகிறார். நாள்தோறும் வாக்கிங் போனாலும் சசிகலாவை பாதித்துள்ள சர்க்கரையின் நல
அளவும் குறையவில்லை. அவருக்கு தேவையான மாத்திரைகளை விவேக் ஜெயராமன் கொண்டு போய் கொடுத்து வருகிறார். தினகரனை ஓரம் கட்டும் வகையில் குடும்ப உறவுகளின் கோபம் தணிய வாய்ப்பில்லை என்று கூறுகிறார் அதிமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒருவர். ஜெயலலிதா இருந்த வரையில் ஆட்சி அதிகாரத்தின் மறைவில் நின்று கொண்டே காரியம் சாதித்த சசிகலாவின் உறவுகள் நேரடியாக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள துடிக்கின்றனர். இவர்களை கட்டுப்படுத்தும் வித்தை தெரியாமல் சிறை நாட்களை எண்ணிக்கொண்டு வருகிறார் சசிகலா. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.